கூறுக்கறி வந்து இன்றைக்கி நம்ம கோயிலேருந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. கூறுக்கறினா என்னென்னா, ஒரு சில கோயிலில் வந்து கெடா வெட்டி அங்கேயே சாப்பாடு போட்டுருவாங்க. ஒரு சில கோயிலில் வந்து எத்தனை வரி இருக்கோ அத்தனை வரிக்கு வந்து கூறுக்கறி மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க வீட்டுக்கு. மேக்ஸிமம் இது வந்து கிராமத்தில் நடக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட்ட இந்த கூறுக்கறியில் வந்து நான் பிரியாணி செஞ்சு மட்டன் தண்ணி குழம்பு வைக்க போகிறேன். ஸோ இந்த கூறுக்கறினா அதில் வந்து எல்லாமே கலந்துருக்கும். அதாவது கறி பீசஸ் இருக்கும், எலும்பு இருக்கும், நுரையீரல், ஈரல், குடல் எல்லாமே கலந்து, கொழுப்பு எல்லாமே கலந்து தான் கொடுத்து விடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு மட்டனை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுலேருந்து தண்ணியை ஃபுல்லாக எடுத்து பிரியாணி செய்கிறதுக்கும், அதுக்கப்புறம் ஒரு 6 துண்டு மட்டும்தான் பிரியாணியில் போட்டேன். மீதி எல்லாத்தையுமே அப்படியே ஒரே தண்ணி குழம்பா நான் வச்சுட்டேன். ஸோ இந்த ஸ்டைலில் இதே சேம் மெத்தட் பிரியாணி தான் நான் ஆல்ரெடி வந்து பிரியாணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் வந்து பிரியாணி இலை இல்லாமல் பிரியாணி செய்வேன் நான் வந்து. ஸோ இலை இல்லாமல் மற்ற எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வறுத்த பின்னாடி கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும் அரைச்சி ஊற்றி, மிளகாய் பொடி இன்றைக்கி தான் நான் கொஞ்சோண்டு இந்த காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் கலருக்காண்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு இதை நல்லா கொதித்த பின்னாடி அரிசி வந்து சீரக சம்பா குருணை அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசியை இதில் போட்டு டம் போட்டு எடுத்துட்டாவே பிரியாணி ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு, நல்லா பொல பொலன்னு வந்துச்சு பிரியாணி. ஸோ என் குழந்தைங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் தண்ணி குழம்பு வந்து கறியை மட்டும் வேக வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு வச்சுக்கலாம், ஏன்னா இன்றைக்கி சிக்கன் குழம்பு வேறு இருக்குது. அதனால இந்த பிரியாணியோடு விட்டாச்சு. இந்த பிரியாணியே நேற்று நான் ஈவினிங் தான் நான் செஞ்சேன். இதை செஞ்சு முடிக்கும் போதே ஒரு 5 மணி ஆயிடுச்சு. ஸோ நைட்டு வந்து சாப்பிடல, அந்த ஈவினிங் சாப்பிட்டதோடு அப்படியே முடிச்சாச்சு. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.